Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ரங்கராஜ் பாண்டே அவர். சார் வணக்கம். வணக்கம். செயற்குழு கூட்டத்தில் விஜய் அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறேன்? வழக்கம் போல் அவருடைய பாதை மாறாத பயணத்துக்கான விஷயமா இருந்தது. அவர் டே ஒன்ல இந்த கட்சியை நிலைநிறுத்தின போது அவர் எங்களுடைய அரசியல் எதிரிகள், எங்களுடைய கொள்கை எதிரிகள் 2 பேர் அடையாளப்படுத்தினார். இன்றைக்கும் அந்த 2 பேர் தான் முன்னிறுத்தினார். பாஜகவா ஒரு போட்டு மேலே இறங்கி வச்சார். நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு, பாஜக ரொம்ப சாஃப்டாக சொல்கிறார். இன்னைக்கு கூட ஏடிஎம்கே ரொம்ப பெருசாக தாக்கல, ஆனால் ஒரு வரி உள்ள போடுறார். திமுக அதிமுக போல குழாவி குஞ்சு குழாவி நாங்கள் பண்ணுறங்கும் போது அது அதிமுகவுக்கும். ஸோ அந்த அதிமுக அதை எடுத்துட்டு அது ரோசப்படுதா இல்லையாங்கிறது அதிமுகவுடைய பார்வை நமக்கு. ஸோ டிஎம்கே வழக்கமாக தாக்குனா தான் அவர் ஆட்சிக்கு வர முயற்சி பண்ண முடியும். பிஜேபியும் நல்லா கொஞ்சம் இறங்கி அடிச்சிருக்காரு, நம்ம புரிஞ்சுக்கலாம். பெரியார அண்ணாவெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணி வந்துட முடியாது, மதவாத அரசியல், பிளவுவாத அரசியல் எல்லாம் போட்டு நொறுக்கியிருக்காரு. ஸோ அவருடைய ட்ராக் மாறாமல் இருக்கிறாரு. நிறைய ஹேசியங்கள் தினமலர்ல தலைப்பு செய்திலாம் வந்துச்சு, இந்த மாதிரி கூட்டணி போக போறாங்க, உடனே இல்லைன்னுலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. இன்னமும் அதிமுக அவருடைய கூட்டணியை விரும்புது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். போறாரு போலங்கிறது இனிமேலும் கூட நான் போக மாட்டாருன்னு சொல்ல மாட்டேன். இனிமேலும் இத்தனைக்கு பிறகும் அவர் போக மாட்டாருன்னு சொல்ல மாட்டேன். அது டிசம்பர் தான் இறுதியாகும்னு சொல்லுவேன். அதனால் களத்தில் வர 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 அவருக்கு இன்னைக்கு தேதிக்கு அவருக்கு அப்வர்டில் இருக்கிறார். ஏன்னா அவர் ஜீரோவில் இருந்தார். ஜீரோலேருந்து வர 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 லாபம் தான். அந்த லாபம் வாழ்க்கையை ஓட்ட போதுமானதா, அதாவது தேர்தலை வெல்ல போதுமானதா அப்படின்னு வரும்போது தான் அவர் முடிவெடுப்பார். தேர்தலை வெல்ல போதுமானதில் கௌரவம் மட்டும்தான் மிஞ்சும் அப்படின்னா வேற ஒரு முடிவு எடுக்கலாம். அதனால அவர் கலப்பணி அடுத்து ஒரு பொதுக்கூட்டம் மாநாடு போட போறாரு. ஆகஸ்ட்ல மாநாடு, அப்புறம் மக்களை சந்திக்கிறது, இதெல்லாம் நடத்தின பிறகு அவருக்கு ஒரு பல்ஸ். அதுதான் நான் சொன்னேன், டிசம்பர்ல தான் அவர் ஒரு இறுதி முடிவு எடுப்பார். ஏன்னா அவருக்கு ஒரு டவுட் இருக்கு, கூட இருக்கிறவங்கள நல்லா உசுப்பேத்துறாங்க, நம்ம தானே முதலமைச்சர்னு. அதுல எல்லாரும் ஒரே குரல் இருக்கிறாங்க. அது ஜான் ஆரோக்கியசாமியிலிருந்து ஆதவர்ஜுனாலேருந்து இப்போ வந்துருக்கூடிய அருண் ஐஆர்எஸ்லேருந்து யாருமே செகண்ட் தாட்டே இல்லை, எல்லாரும் ஒரே குரல் இருக்காங்க, நம்ம முதலமைச்சர் ஆகிறோன்னு. எனக்கு புரிஞ்சுக்கிறது அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு கிளாரிட்டி இல்லை. அது நம்ம இல்லை, இவங்க உசுப்பேத்துறாங்கன்னா அவர் கொஞ்சம் நிதானமாக டீப்பாக யோசிக்க முடியாது. ஆனால் நம்ம அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கலாம், நம்ம ஏன் மறுக்கணும்? நம்ம நம்மளை முதலமைச்சராக்க மக்கள் விரும்புகிறாங்கன்னா நம்ம ஏன் தடுக்கணும்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோங்கிற இடத்துல இருக்கிறார். ஆனால் அவர் எப்பவுமே சுயமாக முடிவெடுக்கிறோன்னு பார்க்குறோம். 2 விஷயத்தில் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, நான் சுயமாக தான் முடிவெடுப்பேன். ஒன்று, திரைப்பயணத்தில் தன்னுடைய அப்பா பின்னாடி போகிறதா, தான் தனி வழியில் போகிறதான்னு. ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா அப்படியே அழுத்திக்கிட்டே போகும்போது அதை கட் பண்ணிட்டு தான் போய் நான் தான் முடிவெடுப்பேன், ஸ்டோரி செலெக்ஷன் முடிவெடுத்தார். பிறகு அதே அப்பா கூட இப்போ கட்சி ஆரம்பிக்கணுமா அப்பா கட்சி ஆரம்பிக்கணும் போது இல்லை நான் தான் முடிவெடுப்பேன். அவர் உருவாக்கி ஆமாம், அவர் உருவாக்கிற இயக்கத்துக்கும் எனக்கும் தொடர்பு இல்லைன்னு வெளிப்படையாகவே சொன்னார். அப்போ ஒரு சுயமாக செஞ்சு விடுறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் குழப்பம் இல்லை, நிறைய பேர்கிட்ட கேட்பாரு, ஆனால் அவர் தான் முடிவெடுப்பார். இப்போ நான் நினைக்கிறேன் அவருக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்குது, முதலமைச்சருங்கிற உசுப்பேத்துறாங்களா அப்படின்னு. அது நம்ம டிசம்பரில் முடிவெடுத்துன்னு நினைப்பாரு நினைக்கிறேன். ஸோ பின்னாடி தான் அவர் முடிவெடுப்பார். அவர் திமுக கூட போக மாட்டார். ஒருவேளை இந்த பாஜக இல்லாத அதிமுக கூட்டணி மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பேஸ் கிடைச்சா, ஏன்னா நீங்கள் ஐடியாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா பாஜகவை தான் விமர்சனம் பண்ணியிருக்காரே தவிர அதிமுகவை இல்லை. ஸோ அண்ணாவையோ கொள்கை எதிரி அரசியல் எதிரினும் திமுக பாஜகவோட தான் என்றும் கூட்டணி இல்லைங்க. அப்போ அவர் இன்னைக்கு அதிமுகட்டையும் ஒரு அக்கண்ணா போட்டார், ஒரு சுரண்டி விட்டுட்டாரு. அதை இவர்கள் அது சுரண்டி எடுத்துக்கிறாங்களா, சரி நம்ம பிள்ளை தானே அப்படின்னு விடுறாங்களாங்கிறது அது அவங்களுடைய ரியாக்ஷனை பொறுத்து. அது எப்படி ரியாக்ஷன் வருதுங்கிற பொறுத்து மாறும். அப்போ அவர் நம்ம என்ன முடிவு எடுப்போங்கிறத டிசம்பர்ல வச்சுக்கிடுவோங்கிறதா அந்த கணக்கில் தான் போறாரு. அவர் பரந்தூர் விஷயத்தை எடுத்ததோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்ததோ, அது எல்லாத்தையும் தொடர்ந்து பேசுனது ஏற்கனவே பேசுனதுடைய நீட்சி தானே தவிர புதுசா சர்ப்ரைஸா இப்படி ஒரு ட்விஸ்ட் அதில் வந்துருச்சுன்னு நான் பார்க்கிறேன். செயற்குழு உள்ள தீர்மானத்துல ஆனா தாவேகா தலைமையில தான் கூட்டணிங்கிறதுலையும் ரொம்ப தெளிவா தீர்மானம் போட்டிருக்காங்க. விஜய் முதல்வர் வேட்பாளர்ங்கிறதையும் டே ஒன்ல இருந்து அப்படித்தானே செய்யுது. அதிமுக கூட்டணிக்கு அவர் போனாலும் போகலாம், பாஜக அல்லாத அதிமுக கூட்டணிக்குன்னு நாம ஒரு வைல்டு யூகம் தான் பண்றோம். அதுவும் நடக்கும்னே ஒன்று சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் எங்கள் சாணக்கில் சொல்லும்போது சொன்னேன், இன்னைக்கு அவர் ஸ்பீச்சுக்கு பிறகு அதற்கான வாய்ப்பு ஒரு பட்டு குறைஞ்சிட்டு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் ரீவிசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம எடப்பாடி பழனிசாமி பார்த்தோம்ல 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அலையன்ஸ் கிடையாது. அப்போ என்ன சொன்னாங்க, எல்லாரும் ஜெயக்குமார்லேருந்து கேபி வரைக்கும் இல்லைன்ட்டாங்க. எப்போதுமே இல்லைன்ட்டாங்க. அது எப்பயுமே கிடையாது, ஜென்மத்துக்கு கிடையாதுலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம வேர்டு எடுத்துடலாம்.
ஆனா அவங்க மறுபரிசீலனை பண்ணாங்க. இது எல்லாருமே பண்ணியிருக்காங்க. திமுக பண்ணியிருக்கு, காங்கிரஸ் பண்ணியிருக்கு, விடுதலை சிறுத்தை பண்ணியிருக்கு. எல்லாருமே 2 பேரும் கூட்டணி வச்சாருன்னா பாமக இருந்து எல்லாருமே எல்லாரோடையுமே கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ கொண்ட கொள்கையில் மாறாத ஒரு ஆள்னு 2 கம்யூனிஸ்டே ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்திருக்காங்க. சரிங்களா? அப்படி ஒன்று கொண்டு, அதனால டிசம்பர்ல தான் அவர் ரீவிசிட் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். அது வந்து அது வரைக்கும் அவர் வந்து போகும். ஸோ இவர் வந்து தொடர்ந்து இவங்களை விமர்சனம் பண்றதோ, திமுக விமர்சனம் பண்றதோ, பாஜக விமர்சனம் பண்றதோ எனக்கு வந்து ஒரு புதுசா போல. அவர் தலைமையில கூட்டணி, அவர் தலைமையில ஆட்சிங்கிறலாம் அந்த அவர் எந்த ட்ராக்ல போயிட்டு இருக்கோ அதோட நீட்சியா பாக்குறேன்னு தவிர. இல்ல அதிமுக கூட்டணிக்கு எப்ப வேணாலும் விஜய் போவாருன்னு ஒரு பர்செப்ஷனை நீங்களே சொன்ன மாதிரி பலரும் பேசிட்டு இருக்க சூழல்ல அத முடிவு கற்ற விதமா தான் ஒரு பொட்டு பின்னாடி அப்படின்னு சொல்லலாம். அந்த யூகங்களுக்கு ஒரு கமா போட்டிருக்காருன்னு சொல்லலாமே தவிர முற்றுப்புள்ளி போட்டாரு, கதை வடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். தலைமையில் கூட்டணிங்கிறது முற்றுப்புள்ளி தான். இல்ல அது அப்படி சொல்ல முடியாது. எல்லாமே ரிவிஷன் தான் சொன்னேன். ஆனானப்பட்ட முன்வைத்த காலை பின்வைக்காத திரு எடப்பாடியாரே அவர் வந்து பின் வச்சாருங்கிற நம்ம பாக்குறோம். அது வந்து சசிகலா மேட்டர்ல, டிடிவி மேட்டர்ல, ஓபிஎஸ் மேட்டர்ல பின் வைக்காத ஒருத்தர் இன்னைக்கு பின் வச்சாருன்னு பார்த்தோம். நெசசிட்டி மேக்ஸ் ஆல் த நீட்ஸ் இல்லையா? ஸோ வந்து இதுல வந்து டிசம்பர்ல அவருக்கு களப்பணி ஆற்றின பிறகு எப்பா இது கதைக்காது நல்ல ஓட்டு வாங்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா திரு சீமானுக்கு ஒரு எம்எல்ஏ கிடைக்காட்டா கூட கவலை இல்லை. அவர் வருத்தப்படவே இல்லை. அவர் வந்து கான்ஸ்டன்ட் குரோத்ல போயிட்டே இருக்காரு. அவர் நிலை நின்று இருக்காரு. அப்படி எல்லாரும் நிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. திரு ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கல இருந்த 10 குழப்பத்துல ஒண்ணு இது. அதாவது ஒரே தேர்தல் அடிக்க முடியுமா? இருந்தது ஒரு பாடு, அடிக்க வேண்டிய 6 4 கூட செல்லாது. ரஜினிகாந்த் எதிர்கட்சி தலைவராக உட்கார முடியாது. ரஜினிகாந்த் முதலமைச்சராக தான் உட்காரணும். இல்லைன்னா அது அவர் 10 காரணங்கள் வேண்டாம் பிடித்தா அது ஒரு முக்கியமான காரணம். அது போலதான் திரு விஜய். விஜய் வந்து சஸ்டெயின் பண்ணி நிப்பாரா? நீங்களே நம்மளே எடுத்த முன்னாடி பேட்டிகளை சொன்னீங்க அவரோட இலக்கு 2031 தான். இந்த எலெக்ஷன் அதுதான் நான் நினைக்கிறேன். அதுதான் பிராக்டிகலி பாசிபிள். ஆனா அவர் நிலை நிற்பாராங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு அமைப்பு பலம் பெருசா இருக்கு. அதாவது எவ்வளவு தோத்தாலும் எந்திரிச்சு வரக்கூடிய ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போன்ற ஒரு தன்மை இருக்கு. ஜெயலலிதா சுயமே தோத்தாங்க, அவங்களே தோத்தாங்க, ஆனா எந்திரிச்சு வந்து நிக்கிறாங்க. கருணாநிதி அவர்கள் 3 தொடர் தேர்தலில் தோக்குறாரு, எந்திரிச்சு ஆட்சிக்கு வரவே முடியல. திமுக 2011 எதிர்கட்சியா கூட வர முடியல. இவ்வளவுக்கு பிறகு அந்த கட்சிகள் வந்து பின்னடையல. புரியுங்களா? அடுத்து எந்திரிச்சு வந்துடுறாங்க. ஒரு தோல்விக்கு பிறகு இன்னொரு வெற்றி அப்படின்னு மாதிரி வந்து. ஏன்னா அதற்கு அமைப்பு ரீதியான பலம், ஐடியாலஜிக்கல் பலம் இதெல்லாம் இருக்கு. தலைவர்கள் வந்து அது வந்து திரு விஜய்க்கு அமையுமான்னு சொல்றேன். ஏன்னா ஐடியாலஜிக்கலா அவங்க எதுவும் புதுசா இல்லை. அப்ப அதிமுகவுக்கும் திமுக ஐடியாலஜி டிஃபரன்ஸ் என்ன? அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் ஐடியாலஜி டிஃபரன்ஸ் ஒரே ஐடியாலஜி. ஆமா. ஆனா திமுக இருந்து வெளிவந்த அதிமுக வென்றுருச்சு, மதிமுக அங்கே நின்றுச்சு. இப்ப அப்ப வந்து அதுக்கு தலைவரும் வேணும், சித்தாந்தம் வேணும், அதை முன்னிறுத்த விதம் வேணும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அப்ப திரு விஜய் போன்ற ஒருத்தர் வந்து தலைமை வந்து சூப்பரா இருக்கலாம், அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கலாம், அவருக்கு ஒரு பரிசுத்தமானவரா இருக்கலாம், அவருக்கு ஒரு விஷன் இருக்கலாம். ஆனா கீழே அவ்வளவு தூரம் தாங்குமான்னு பார்க்கணும். நீங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன், உங்களுக்கு என்ன எலெக்ஷன் புரியணுங்கிறக்கா உங்களுக்கு தெரியும். 234 தொகுதியிலையும் வந்து தாவேகா கேண்டிடேட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 34 தொகுதியில ஏதோ ஒரு கட்சி டிஎம்கேவோ எடிஎம்கேவோ எப்பா 1 கோடி ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா 50 பேர் பொசுக்கு ஓடி போயிடும். ஏன்னா அவர்கள் வாழ்நாளில் 1 கோடி ரூபாய் பார்த்துருக்க மாட்டாங்க. இது ஏதோ சோரம் போறவங்கனோ சின்ன பிள்ளைங்கன்னோ சொல்ல, மனித இயல்புங்கிறக்கா சொல்ல. நான் வந்து எலெக்ஷன்ல நிக்கணும்னா ஒரு 5 கோடி ரூபாய் செலவழிக்கணும், கேரண்டியா மனைவி நகையில கை வச்சிருப்பேன், ஒரு தோட்டத்தை அடமானம் வச்சிருப்பேன், ஒரு வீட்டை வந்து குத்தகை கொடுத்துருப்பேன், இவ்வளவும் பண்ணி வச்சுட்டு தான் நான் நிக்கணும். நான் வந்து தேமுதிக நின்ற பலரை பார்த்துருக்கேன். எனக்கு பலரை பார்த்துருக்கேன். அவங்க வீடு நகையெல்லாம் அடமானம் வச்சுருந்தாங்க. ஏன்னா விஜயகாந்துக்காக அந்த மாற்றத்துக்காக அப்படிதான் வைக்கணும். அப்ப என்ன இது அப்படியே ஒண்ணுமே வைக்க வேண்டாம், 1 கோடி ரூபாய் லாபமா கிடைக்கும், செய்ய வேண்டியது என்ன வித்ட்ராயல் மட்டும்தான் அப்படின்னா எவ்வளவு பேர் போவாங்க தெரியாது. திரு விஜயகாந்துக்கு இஃப் ஐ எம் நாட் ராங் 2006 22 பேர் போனாங்க. விஜயகாந்த் இருந்து நாமினேஷன் பண்ண பிறகு உங்களுக்கு புரியல, டபக்குன்னு சொல்லிட்டு அப்படி டக்குன்னு போயிட்டு நான் வந்து திமுக சேர்ந்தேன், அதிமுக சேர்ந்தேன். அந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப அதிகமாக திரு செந்தில் பாலாஜி போன்றவர்கள் வந்து அது ஒருத்தர் சும்மா தெரிஞ்ச பேருங்க சொல்ல மொத்தத்துக்கும் பிடிச்சிட்டு ஒரு கேண்டோட இல்லாம பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு அசைன்மெண்ட்டாவே இருக்கும். அப்ப இது ஒரு பெரிய சேலஞ்ச் அவர் காத்திருக்கு. அவருக்கு வந்து அவருக்கு திரு விஜய் அவர்களை ஒரு உட்டோப்பியன் வேர்ல்டுல வாழ்றவரான்னு நினைக்கல. ஓகே, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் வந்து ஒரு கற்பனை உலகத்துல மிதக்கிறாரு அப்படிலாம் நினைக்கல. அவர் ஒரு நிதர்சனமான ஒரு மனிதராக தான் தெரிகிறார். எனக்கு வந்து எங்கேயுமே எமோஷன் ஆகாத ஒருத்தர், எமோஷனை காட்டாத ஆள் மட்டும் இல்லை, எமோஷன் ஆகாத ஆளாவும் நான் பார்க்குறேன். அப்போ வந்து அவருக்கு இது புரிஞ்சு நான் மாற்றலாங்கிறதான் சொல்றேனே தவிர மாத்திருவார்னு உத்தரவாதப்படுத்தல. இன்னைக்கு தேதிக்கு ஒரு செட்பேக் தான். பட் வந்து காலம் வந்து சில விஷயங்களை மாற்றம் நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. மதிமுக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க பிறந்த கட்சி இல்லை. இது நீங்க காலம் மாத்தும்னு சொன்னீங்கன்னா அப்ப அதிமுக பாஜக கூட்டணி பிரேக் ஆனா தான் அந்த மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அது எதுவுமே இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் போட்டு என்ன எவ்வளவு இஃப்ஸ்லாம் போட்டே போகலாம். அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே இருக்கலாம், அதிமுக பாஜக கூட்டணி உடையலாம், பாஜக தவிர்த்த மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேரலாம். எதுனாலும் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்ன்னு பேசிட்டோம்னா எதுனா நடக்கல. திமுக கூட்டணி உடைஞ்சு மற்றவங்க எல்லாம் அவ்வளோ அது வந்து ஒரு நான் என்ன நினைக்கிறேன்னா இவர் முதலமைச்சர் கேண்டிடேட் என் தலைமையில கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியும். இந்த பாயிண்ட் மாறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உறுதியாகக்கூடியதும் இறுதியாகக்கூடியதும் 2025 டிசம்பர்ல நினைக்கிறேன். இவ்வளவுதான் பாயிண்ட். ஓகே, இப்ப இன்னொரு முக்கியமான விஷயமா ஒருவேளை இவர் வந்து தாவேகா தலைமையில் கூட்டணி அப்படிங்கறதுல ரொம்ப விஸ்டாண்ட் பண்ணி அவராகவே அந்த முடிவோட தொடரும் போது யாரு கூட்டணிக்கு வர வாய்ப்பு? இன்னைக்கு தேதிக்கு யாரும் இல்லை, தனியா தான் இருக்கும்.
இன்னைக்கு தேதிக்கு யாரும் இல்லை. அதில் ரொம்ப சின்ன சின்ன கட்சிகள் வந்துட்டு இருக்கலாம். அந்த சின்ன சின்ன கட்சிகளும் ஆல் ஃபுல்லாக பிஸியாக பிடிச்சி போயிட்டாங்க எல்லாருமே. அது வந்து யாருமே எனக்கு தெரிஞ்சு சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒன்று இருந்துச்சு, அது பிஜேபிலேயே சேர்ந்துருச்சு. ஐஜேகே ஒன்று இருக்குது, பிஜேபியில் இருக்குது. ஜான் பாண்டியன் அங்கே இருக்கிறாரு. டாக்டர் கிருஷ்ணசாமி ஒன்று அவர் நடிகர்கள் பின்னாடி போகிற அவருக்கு ஒரு தயக்கம் இருக்குது, நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அதனால் அவரும் வந்து இந்த பக்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து யார் இவர்களோடு வருவார்னு எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே வேறு சொன்ன போல் ஒருவேளை திமுக கூட்டணியை உடைக்கிறதா இருந்தால் அது ஒரு 1+3 ஆஃபரில் தான் வர முடியும். அது வந்து ஒருத்தர் வரமாட்டார். அண்ணன் திருமாவளவன் இருந்தாருன்னா 2 கம்யூனிஸ்ட் கட்சியிலும் மதிமுக சேர்த்து தான் கூட்டு போவார். அவ்வளோ தூரம் நடக்குமான்னு தெரியல. ஏன்னா திமுகவில் அவர் இருந்தாருன்னா அவர் ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். ஏன்னா அவர் வந்து இவர்கள் எல்லாரையும் விட ரொம்ப நிதானமாக யோசிக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் அவர் வழி நடத்தக்கூடிய இடத்துக்கு நகர்றாரு அவர் வந்து. அதனால் வந்து அவர் பேச்சை கேட்கறதுக்கு 4 கட்சிகள் அங்கே இருக்கிறாங்க. அதனால் வந்து அவர் எமோஷனலாக டிசிஷன் எடுக்கல. 4 பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் எடுத்தாலும் ஒரு நல்ல நட்பு பாராட்டி அவர் அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடியவர்கள். நான் போய் இது ரெண்டாலும் தம்பி எப்படி இருக்கேன்னு ரொம்ப அரவணைச்சு கொண்டு வர. ஏன்னா அவருக்கு நிதானம் தெரியும், அவருக்கு வந்து எந்த குழப்பம் கிடையாது. இவர் என்ன பேசுகிறாரு என்ன செய்கிறாங்களா அதுலேருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னு நினைக்கக்கூடிய பக்குவம் கொண்டவர். அதனால வந்து அது போனால் ஒரு 4-5 கட்சி அப்புறம் அது திமுக கூட்டணி காலி அப்படிங்கிற இடத்துக்கு போய் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து திமுக கூட்டணியில் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கான எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மும்முனை போட்டி இன்னும் சீமான் அவர்களும் சேர்த்து 4 முனை போட்டி நடந்தால் அது ஆப்வியஸ்லி டிஎம்கேக்கான கரெக்டான ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சொல்ல முடியாது. திரு விஜய் வந்து கேரண்டியா ஒரு ஸ்பாய்லர், அதில் வந்து குழப்பம் இல்லை. அவர் முதலமைச்சரும் இல்லை, எதிர்கட்சி தலைவரும் இல்லை, ஒரு ஸ்பாய்லர். யாருக்கு ஸ்பாய்லருங்கிறது $1 மில்லியன் கேள்வி. இதற்கு முன்னாடி 2 உதாரணங்கள்ல அது திமுகவுக்கு தான் இழப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு பார்த்தோம். 2016 இந்த மாதிரி மும்முனை போட்டி வந்தபோது, மக்கள் நல கூட்டணி வந்தபோது திமுக தான் வாய்ப்பு இழந்தது. 2014 மும்முனை போட்டி வந்தபோது, மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தபோது அப்பயும் திமுக தான் ஸ்பாயிலர் பாதிக்கப்பட்டது. ஸோ மும்முனை போட்டி இந்த மாதிரி வரும்போது ஒரு ஸ்பாயிலர் உள்ள வந்தானே, அதாவது ஒரு பெரிய கேம் சேஞ்சர் ஆகாம ஒரு ஸ்பாயிலர் வந்தானே, வரலாற்றில் திமுக தான் பின்னடைவு சந்திச்சிருக்கு. ஆனா இது நான் வந்து அதனால இந்த முறை திமுக பின்னடைவு சந்திச்சு சொல்ல மாட்டேன். அப்ப அதிமுக வாக்கு வங்கி குறையாம இருந்தது, இப்ப கடந்த தேர்தல் அதிமுகவுடைய தனி வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு, திமுகவுடைய வாக்கு வங்கி குறைஞ்சதை போலவே அந்த மாதிரி 2 கட்சிக்கும் வாக்கு குறைஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியே சொல்லியிருக்கேன். 2 கட்சிக்குமே அந்த துணிச்சல் இல்லை, தனியாக நம்ம போடுங்கிற துணிச்சல் இல்லை. அது வந்து டிஎம்கே அந்த இடத்துல இன்னும் கூட்டணி சேர்க்க வேண்டிய நிலைமையில தான் இருக்காங்க. நாங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்த விஷயத்துல திமுக கூட்டணி வென்றால் கூட அறுதி பெரும்பான்மை திமுகவுக்கு தனியாக கிடைக்காது. அதான் நாங்கள் இன்னைக்கு பார்க்குறோம். திமுக கூட்டணி வெல்லலாம், ஆனால் தனியாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. வைகோ அவர்கள் சொல்றாரு தனி பெரும்பான்மையே திமுகவுக்கு கிடைக்கும். வைகோ அதானே சொல்லணும். அவர் வந்து திமுக தான் மதிமுகனே சொல்லிட்டார். திமுகவை அவர் விமர்சிக்காத வார்த்தைகள் இல்லை, திமுக தலைவர்கள் அவர் பேசாத விஷயம் இல்லை, தனிப்பட்ட முறையில் அவர் இன்னைக்கு வந்து விட்டார். அது அவருடைய கொள்கை முடிவு, அவருடைய. அவர் வந்து நான் ஏற்கனவே தான் சொன்னேன், மதிமுக என்பதை திமுக ஒழிக்க பிறந்தது. என்னை அழிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் அவங்க வெளியே வந்தாங்க. அவங்க வந்து அதற்காக நான் பறிபோன உயிர்கள் நம்ம மறந்துட முடியாது. அண்ணன் வைகோ அவர்கள் வீட்டில் அந்த படங்களாக இருக்குது. அது அவர் ஒவ்வொரு முறை கிராஸ் பண்ணும்போது அவர் தெரியும், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் உள்ள என்னன்னா அவர் வந்து கம்ப்ளீட்டாக மாறிட்டார். அப்புறம் நம்ம வந்து அதில் வந்து ஏன் மாறினீங்கிறது அவருடைய இஷ்டம் இல்லை, நானா மதிமுக நடத்துறேன், அது அவருடைய உரிமை. பட் என்னன்னா இந்த மாறுறது போறது இல்லை, அது வந்து இவங்க சொல்றதுல நிலை நிற்கிறாங்களா. இப்போ திமுக கூட்டணிக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குமா, அதிமுக கூட்டணிக்கு பெனிஃபிட் கிடைக்குமாங்கிறது இன்னும் கொஞ்சம் காலம் போனா தான். யாரு ஓட்டை எடுக்க போறாங்க, எல்லாரும் ஓட்டையும் எடுக்கிறாரு. ஸ்பாயிலர் யாருக்குங்கிற பத்தி பேசுறேன். அவருக்கு ஓட்டு எங்கேருந்து போகுதுன்னு கேட்டீங்கன்னா, பார்ட்டி வைஸா நாம் தமிழர், பாமக, விடுதலை சிறுத்தைகள், திமுக, அதிமுக, பாஜக எல்லாத்துக்கும் போதும். கொஞ்சம் 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 ஒவ்வொருத்தட்ட கூட ஒவ்வொருத்தட்ட குறை. அது மாதிரி அதிகமான பாதிப்பு பாமக, விசிக, நாம் தமிழர் இந்த 3 கட்சிக்கு அதிகமான பாதிப்பு இருக்கும். திமுக உள்பட எல்லா கட்சியும். நான் பாஜகவே சொல்லணும், எல்லா இடத்துல இருந்து ஒன்று போகுது. அதாவது நான் பாஜக ஆதரவாளர் இல்லை, ஆனால் ரைட் ஆல்டர்னேட்டிவ் வேணும்னு ஒரு குரூப்புக்கு போனவங்க இருக்கிறாங்க. பாஜக ஓட்டு போடாது, அந்த குரூப் இப்ப மாறி போயிடும். அப்ப எனக்கு வந்து அது எனக்கு தேவையானது இங்க இல்ல, நான் வந்து இந்த பக்கம் போறேன்னு ஒரு குரூப். அந்த மாதிரி இந்த தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் பிடிக்கதான் இப்ப முயற்சி. காங்கிரஸ் அதுக்கு தான் 2 நாளா முயற்சி பண்ணாங்க, அவங்களால முடியலன்னு. இப்ப நாம் தமிழர் இப்ப இருந்தாரு, இப்ப வந்து பாஜக வந்து அண்ணாமலை தலைமையில ட்ரை பண்ணிச்சு. இந்த மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் மக்கள் தேடிட்டே இருக்காங்க. எல்லாருமே நீங்க தனிப்பட்ட முறையில் பேசினா ஆமா சார் சொல்லுவீங்க, ஏடிஎம்கே வேணா டிஎம்கே வேணா ஆமா சார், யாராவது ஒருத்தர் நல்லா வந்தா போதும். இது இந்த மாதிரி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஓட்டு அந்த இடத்த தான் பிடிக்கிறதுக்கு திரு விஜய் ட்ரை பண்றாரு. அப்ப வந்து அவர் எல்லார்ட்ட இருந்து ஓட்டு வரும். ஆனா ஸ்பாயிலர் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம இன்னும் நெருங்கினா தான் சொல்லும். நம்ம டே 1ல அவர் அட்வான்டேஜ் டிஎம்கே கொடுக்கறதா வந்திருக்காரு நான் நினைச்சேன். இன்னைக்கு வந்து நான் வந்து இல்லங்கிற கிரே ஏரியாவுக்கு நகர்றேன். ஏன்னா அவர் வந்து டிஎம்கேக்கான ஸ்பாயிலரா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு நகர்றதெல்லாம் பார்த்தா. ஓகே, ஆகஸ்ட் மாசம் மறுபடியும் ஒரு மாநாடு, அதற்கு பிறகு 3 மாசங்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணங்கள்னு விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறாருன்னு செயற்குழுல முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயங்கள் நடக்கும்போது அது இன்னும் தாவேகாக்கு பெரிய ஃபேவரா, அவங்க நினைக்கிற மாதிரி அவரே ஆட்சியை பிடிக்கலாங்கிற லெவலுக்குலாம் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த 4 மாசம் அது எந்த ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு விஜய்க்கு தெரியும். அவர் வந்து இனி எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் என்னெல்லாம் நடந்துட்டாலும் அவர் தலைமையில 10 கூட்டணியே அமைஞ்சிட்டா கூட அவர் ஆட்சியை பிடிக்க முடியாது. இதுல குழப்பமே வச்சுக்கணும். அவர் முதலமைச்சரும் அல்ல, எதிர்கட்சி தலைவரும். இந்த ஸ்டேட்மெண்ட்ல மாற்றம், எதிர்கட்சி தலைவரும் அல்ல. ஆமா, அது வந்து எந்த, ஏன்னா அதுக்கு மேல அவர் அதிமுக கூட சேர்ந்தாதான் சாத்தியம், அல்லது அதிமுக அவரோட சேர்ந்தாதான் சாத்தியம்.
திமுகவோட சேர்ந்தா ஏன்னா இவங்க எல்லாம் மினிமமா 25% வச்சிருக்கிறவங்க. அப்ப 25ல நீங்க 40% வாங்காம நீங்க என்ன ஆவீங்க? நீங்க அதோட குழப்பம் நம்ம யோசிக்கணும். அப்ப 40% வேற எங்க இருக்கு? இப்ப இவங்க ரெண்டு ரொம்ப ஒர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டான்னு ரெண்டு கட்சி ரெண்டு கூட்டணியுமே சேர்ந்து 25 வச்சுட்டாங்க. நான் கட்சியே சொல்ல, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ஆளுக்கு 25 எடுத்தாங்கன்னா 50% இங்கேயே போயிடுச்சு. மிச்சம் 20 நீங்க என்ன செய்வீங்க? ஸோ அவர் முதலமைச்சரும் கிடையாது, எதிர்கட்சி தலைவரும் கிடையாது, எந்த குழப்பமும் இல்லை. இது என்ன செய்யும்னா அதிமுகவுக்கோ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கோ ஒரு அபிலாசையை தூண்டும். அதன் மூலமாக அதிமுக அவர்களுக்கு இன்னும் கூடுதலான டிமாண்டை கொடுக்கும், ஆஃபரை கொடுக்கும். திமுக கூட்டணியில இவரை காட்டி அவர்கள் சொல்வதற்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. பாருங்க, எங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு. அவர் கட்டாயம் இன்னைக்கு பேசியிருக்காரு, நம்ம தலைமையில கூட்டணிங்கிற பேசியிருக்காரு. அவர் கட்சி நிர்ணயித்த அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கும் சொன்னாரு நம்ம தலைமையில கூட்டணி. அப்ப விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட மற்றவங்க எல்லாம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. பாருங்க, எனக்கு அங்க போனா எனக்கு வந்து வாய்ப்பு இருக்கு, கட்சி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, நான் இப்ப அங்க சேர்ந்தேன்னா எனக்கு ஒரு பெரிய ஆஃபர் கிடைக்கும், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்க வந்து ஒரு கம்பெனில வந்து இருந்துட்டு வெளியே நகர்னு நினைச்சீங்கன்னா முதல்ல வந்து கம்பெனில தான் பேசுங்க, சார் எனக்கு 4 இடத்துல ஆஃபர் கூப்பிடுறாங்க, நீங்க வந்து எவ்வளவு தரீங்கன்னு கேட்பேன். அவர் மாட்டிக்கா அப்படின்னு நீங்க குறிப்பிடுறீங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த அலையன்ஸ்ல தான் இருப்போம், இல்ல நான் தேர்தலே இல்லாம கூட புறக்கணிச்சுட்டு ஒரே நாள்ல கூட போவேன்னு சொல்றாரு. இப்போ நம்ம விசிகா அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் கூட வரலாம். நான் போவார்னு சொல்ல, அவங்களுக்கு அவங்க சீட் அதிகம் வாங்குறதுக்கு பயன்படும் நான் சொல்றேன். இப்போ நான் போவார்னு சொல்லலையே, அவர் கொடுத்துட்டாருன்னு நான் unless until he face any humiliation he will not switch. ஏன்னா அவருக்கு டிஎம்கே கூட்டணியில் இருந்தாருன்னா அவருக்கு ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா, உத்தரவாதமான விஷயம். டிஎம்கே கூட்டிலிருந்து வெளியே போனா ஒரு ரிஸ்க் தான். அப்ப அந்த ரிஸ்க்கு ஒரு காஸ்ட் இருக்குல்ல, அதான் அங்க கேட்பாரு. நான் அங்க போனேன்னா உங்களுக்கு ஆபத்து பாருங்க. அப்ப வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து இழப்பு கம்மி, திமுகவுக்கு பேரிழப்பு வெளியேறினார்னு. அப்ப அதை வச்சு தானே கேட்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து நீங்க 8 சீட் கொடுத்த 6 சீட் கொடுத்த பத்தாதுங்க, எங்களுக்கு வந்து 10 சீட் கொடுங்க, 12 சீட் கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுல நெகோசியேஷன் எப்படின்னு போடும். அவருக்கு என்ன திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும், திரு திருமாவளவன்கிறது விசிகா மட்டும் இல்லை, அவர் வந்து மற்ற 3 கட்சிகளுக்கும் சேர்ந்து பேசக்கூடிய இடத்துல இருந்தார். அது வந்து உள்ளேயே ஒரு கூட்டணி மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல அவர் இருக்கார். அப்ப அண்ணனை சாட்டிஸ்ஃபை பண்ணா அது வந்து இந்த 4 பேரும் சேர்த்து சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி ஆகும்னு நினைப்பார். ஓகே, சிஎம் சார் அப்படின்னு குறிப்பிட்டு பரந்தூர் விமான நிலையம் அங்க பாதிக்கப்படக்கூடிய மக்கள் ஒரு 15,000 பேருடைய அது வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லி நானே நேரடியா கூட வருவேன், தலைமைச் செயலகத்துல அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து உங்களை சந்திக்க கூட நான் செய்வேன், இந்த இடத்துக்குலாம் என்னை கொண்டு போயிடாதீங்க, நீங்க மக்களை சந்திங்க அப்படின்னு சிஎம் சார் ஏதாவது ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி முன்னிறுத்துறது வந்து எப்பயுமே ஒரு கட்சிகளுக்கு துணை இருக்குங்க. இப்போ பிஜேபிங்கிறது ஹிந்துத்துவ ஐடியாலஜி நிற்குது, நாங்கள் முருகன் மாநாடு நடத்துவோம், அயோத்தி ராமர் போட்டோம்னா அது ஒரு ஐடியாலஜி கூட நிற்கும், அவங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணும், அது ஒரு கன்சல்டேஷன் கொடுக்கும். பாமகனா நாங்கள் மது ஒழிப்பு பண்ணுறோம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒன்று மதிமுக நாங்கள் ஸ்ரீலங்கன் பிரச்சனை, அப்போ வந்து ஒரு பாலிசியாக ஒன்று இருக்கணும். அதை மாதிரி ஒரு பரந்தூரை வந்து பிடிச்சிக்கிட்டே சரி. ஆனா என்ன கேள்வி வரும், இதற்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன? இன்னைக்கும் பேசுறாரு, அன்னைக்கு தீர்மானம் பண்ண சொன்னார் நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள். சரிங்க, அப்படி என்ன செய்யுங்க, வளர்ச்சி பரந்தூர்ல வேண்டாம், எங்க சார் பனையூருக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இவர் இன்னைக்கு வீடு கட்டி இருக்கிறாரு, அது பெரிய பங்களா ஒன்று இருக்குது, அது வந்து அவருடைய 25 வருஷம் முன்னாடி என்னவா இருந்துச்சு? சரி, இன்னைக்கு சேலம் பெரிய பேருந்து நிலையம் என்னவா இருந்துச்சு? ஏரி நாங்க ஒர்க் பண்ணி இருக்கிறேன், ஏரி காணாம போச்சு. சரி, மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்னவா இருந்துச்சு? நீர்நிலையா சொல்லுங்க நீங்க. அப்ப இந்தியா முழுக்க இது நடக்கக்கூடாது. ஆமா, நான் ஏற்கனவே வந்து எனக்கு விவசாயம் வேணும், எல்லாமே எனக்கு இந்த நெடுவாசல் பண்ணோம், மீத்தேன் பண்ணோம், எல்லாமே ஆமா வேணும்ன்றேன். ஆனா ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு அரசியல் கட்சி, நாளைக்கு நீங்க முதலமைச்சர் ஆகணும், முதலமைச்சர் கேண்டிடேட் தானே, நீங்க முதலமைச்சர் சார்னு சொல்லிட்டீங்கல்ல, நீங்க முதலமைச்சர் வரப்போற சார் சொல்லுங்க, நீங்க முதலமைச்சர் வெயிட்டிங் நீ சொல்லுங்க. என்ன ஆல்டர்னேட்டிவ்? விமான நிலையம் வேண்டாமா? நீங்க சார்ட்டர் ஃபிளைட் தானே போறீங்க, எப்படி இறங்குவீங்க, எப்படி ஏறுவீங்க? இந்த மக்களை சந்திக்கணும், முதல்ல நீங்க அதிகாரிகளை வச்சு சந்திக்காதீங்க. அவங்க எல்லாம் சார் அவங்க 100 முறை பேசிட்டாங்க சார். அவங்க நம்ம வந்து சொல்லணும், அது வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இந்த ப்ராசஸ் வந்து லாட்டரி சீட்ல வந்த ப்ராசஸ் இல்ல, சரிங்களா? எவ்வளவு நாளா நடக்கிற போராட்டம், இவரெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்க போராட்டம். அந்த போராட்டம் மக்களுக்கும் அந்த மாவட்டத்துக்கும் அரசியல்வாதி எல்லாருக்குமே தெரியும். சீமான்ல இருந்து அன்புமணில இருந்து எல்லாரும் போனாங்க, பார்த்தாங்க, வச்சாங்க, எல்லாரும் உடனே அமைதி ஆயிட்டாங்க. வேண்டாம், எல்லாருக்கும் ஒரு கேள்விதான் கேட்கிறோம். நம்ம வந்து இப்படித்தான் நீங்க சேலம் சென்னை 10 வழிச்சாலை வேண்டாம், நீங்க என்ன லாபம்? நான் 100 முறை டிராவல் பண்ணிருக்கேன் அந்த ரோட்ல, அது எவ்வளவு கன்ஜஸ்டா இருக்குன்னு தெரியும். உளுந்தூர்பேட்டை வரைக்கும் வண்டி நகர மாட்டேங்குது. நம்ம முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு வரைக்கும் வண்டி, இப்ப உளுந்தூர்பேட்டை வரைக்கும் வண்டி போக மாட்டேங்குது. உளுந்தூர்பேட்டை தாண்டா தான் பிரியுது, 2 சேலத்துக்கு ஒரு பக்கம், திருச்சிக்கு ஒரு பக்கம் பிரியுது, அங்க வந்து வருது. அப்ப அவ்வளவு டிராபிக் வந்துருச்சு, அவ்வளவு மக்கள் கிளம்புறாங்க. நீங்க வந்து ஒரு நாள் நீங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நீங்க வண்டியில போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாம் முன்னாடி செங்கல்பட்டு தாண்டா முடிஞ்சு வச்சு சிங்கப்பெருமாள் கோயில் தாண்டா ஃப்ரீயா நினைச்சிரும். இப்போ நீங்க உளுந்தூர்பேட்டை வரைக்கும் அப்படித்தான் நிக்குது. அப்போ கன்ஜெஷன் கூடுதுன்னா அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ரோடு அகலப்படுத்த வேண்டாமா? 2 லேயர் போட வேண்டாமா? சேலம் சென்னை 10 வழிச்சாலை போடணும். அண்ணன் சீமானந்தர் ஏற்கனவே ரோடு இருக்கு, ரோடு எதுக்குன்னு கேட்டார். ஏற்கனவே 100 கட்சி இருக்கு, நாம் தமிழர் இருக்குன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேன். எல்லாம் வளர்ச்சி வேலைச்சுன்னா என்ன இருக்குல்ல எல்லாமே. அப்ப நீங்க ரோடு அகலப்படுத்தணும், 10 வழி சாலை போடணும், 8 வழி சாலை போடணும், டபுள் ட்ராக் போடணும். விமான நிலையம் சென்னை வந்து சென்னை விமான நிலையத்துல 3 நிமிஷத்துக்கு ஒரு விமானம் இறங்குதுங்க, 3 நிமிஷத்துக்கு ஒரு ஏறுது இறங்கு போயிட்டு இருக்கு. அப்ப எப்படிங்க சரி பண்ணீங்க? விமானத்தை பார்க் பண்ற பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்லங்க, பஸ் போறது மட்டும், பஸ் பார்க் பண்ணணும்ல. அப்ப எங்க போவீங்க? இடம் இல்ல. அப்ப பெங்களூர்ல 2 கொண்டு வந்துட்டான், ஹைதராபாத்ல 2 கொண்டு வந்துட்டான். அப்ப இங்க கொண்டு வரணும்ல. அப்படி கேட்டா இப்படி கொண்டு பறந்துட வேண்டாம், வேற ஒரு இடம் சொல்லுங்க.
எந்த இடம் வந்து வளர்ச்சி இல்லா இருக்கு? நீங்க வந்து ஒரு 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் எங்க விவசாய நிலம் இல்லாம இருக்கும்? இந்த விஷயத்தை அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டா முன்னெடுக்கிறதுக்கான காரணம் ஏதோ ஒண்ணு நம்ம வந்து இது வந்து அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், எப்பயுமே வந்து அதுல அடுத்த போயிட சொல்லுங்க, ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸ் எடுத்த மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. அடுத்து என்னன்னா, எது தீராதோ அந்த பிரச்சனை வச்சுக்கிறது எப்பயுமே சேஃப்டி. பொசுக்குன்னு தீர்ந்துட்டா நல்ல பேர் வைக்கிறாங்க. அப்போ இலங்கை பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, காவிரி பிரச்சனை, நான் துயரம் என்னன்னா பிஜேபி கவர்மெண்ட் பல பிரச்சனைகள் தீர்வு கொடுத்துருது. அது ரொம்ப சங்கடமா இருக்கும். முல்லை பெரியார் பிரச்சனை இப்ப யாருமே பேச மாட்டாங்க. நீ யோசிக்கணும், நீங்க கேள்வியா பார்க்கலாம், முல்லை பெரியார் பிரச்சனை பத்தி யாரா பேசுறாங்க? திமுக பேசுதா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பேசுதா, காங்கிரஸ் பேசுதா? யாரா முன்னாடி எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க? காவிரி பிரச்சனை பத்தி யாரா பேச சொல்லுங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் கர்நாடகா வர வரைக்கும் காவிரி பிரச்சனையே கிடையாது. இப்ப மிச்சம் மீது வந்திருக்கு அப்புறம் அவங்க வந்த பிறகு தான் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து சொல்லுங்க. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிஜேபியும் ஸ்டேட் கவர்மெண்ட் பிஜேபி 5 வருஷத்துக்கு ஏதாவது ஒன்று வந்துச்சா சொல்லுங்க. அப்ப என் பிரச்சனைகளுக்கு பூரா நிரந்தர தீர்வு வந்து பிஜேபி கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து என்ன நம்ம எடுக்கிறதா இருந்தா மொழி பிரச்சனை இதெல்லாம் புரியுங்களா, எது தீர்வு வராதோ அதை வச்சு எடுத்தோம். ஹிந்தி திணிப்பு அதெல்லாம் காலகால சொல்லிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனை வராது. அதை மாதிரி பரந்தூர் பிரச்சனைகள் எப்படி விமான நிலையம் கட்டிடுவாங்கன்னு அவர் தெரிஞ்சிருக்கு. அப்ப அதை பண்ணா தான் சரியா இருக்கும். இல்லாட்டி பசங்க முடிச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு வெற்றி, அவங்களுக்கு ஆளாள் கொண்டு எடுத்து போயிடுவாங்க. அப்போ எது முடியாதோ அந்த பிரச்சனை வச்சுக்க ஒரு புத்திசாலித்தனமான முடிவு தான். அஜித்குமார் அவர்களுடைய வீட்டுக்கு அவர் நேரடியா போனதை அதை எப்பயுமே செஞ்சிருக்காரு. அவர் வந்து அனிதா வீட்டுல இருந்து எப்பயுமே செஞ்சிருக்காரு. தூத்துக்குடியில வந்து அது வந்து அவர் கட்சிக்கு ஆரம்பிக்கிற முன்னாடி இருந்தே ஆர்ப்பாட்டங்கள் பண்ணாம அமைதியா போய் தனியா போய் ராத்திரில போய் தொப்பி எல்லாம் போட்டுட்டு இருட்டில் போய் அதெல்லாம் எப்பயுமே பண்ணியிருக்காரு. அது வந்து அவர் முத நாள்ல இருந்தே பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. அது ஒரு சரியான விஷயம் தான். ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போகாம ஒரு தனியா இப்படி கமுகம் போய் இஃப் ஐ எம் நாட் ராங் அவர் வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு நிதி உதவி வேற கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அந்த தம்பி சொன்னார், எனக்கு தெரியல. அவர் வந்து ரொம்ப அது வந்து ரொம்ப ரொம்ப தரவு ஜென்டில்மேனா ஒரு காரியம் செஞ்சாரு. அதை நீங்க வாய்ப்பு கிடைச்சா நீங்க வீடியோல போட்டு காட்டுங்க. அவர் உள்ள வந்துட்டு இந்த பேக்கை பிரிக்கும் போது டக்குன்னு கேமரால எங்க இருக்குன்னு பார்த்து கேமராக்கு தன்னோட முதுகை காட்டிட்டார். பர்பஸ்ஃபுல்லா முதுகை காட்டி மாலை எடுக்கிறதுக்கு முன்னாடி மேல இந்த மாலை அந்த பையில அவர் தான் கையில் வச்சிருந்தாரு. அந்த ஒரு கருப்பு கலர் பை நினைக்கிறேன், என்னால் நிறைய ஜூம் பண்ணி பார்க்க முடியல. அந்த பையை வந்து அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட ரகசியமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மாலை எடுக்கணும். அந்த நிகழ்வு முடிகிற வரைக்கும் அவர் வந்து கேமரா ஃபுல் ஆக்குபை பண்ணிட்டார். ரொம்ப தெளிவாக அவருக்கு கேமரா ஆங்கிள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா தெரியும். அவருக்கு வந்து பின்னாடி கேமரா இருக்குன்னு பார்த்துட்டு அவர் தான் வந்து மறைக்கிறார். அது வந்து மறைக்கிறார். ஸோ அந்த நாகரிகம்லாம் ரொம்ப பிரமாதமா கடைபிடிச்சாரு. அதெல்லாம் நம்ம எப்பயுமே ஏற்க வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ ஓரணியில் தமிழ்நாடுன்னு முதல்வர் அவர்கள் உறுப்பினர் சேர்க்கை இப்போ 7ஆம் தேதியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய டூர் பிளான்ஸ் ஸ்டார்ட் பண்றது. இவரும் ஆகஸ்ட் மாசத்துல மாநாடு, அதற்கு பிறகாக திமுக அதிமுகலாம் பெரிய மெம்பர்ஸ் வந்து பெருசா சேருவாங்களான்னு நினைக்கல சார். வந்து ரெண்டு கட்சிக்குமே வந்து பெரிய அளவில், அதாவது வந்து சிம்பத்தைசர்ஸ் ஒன்றும் திமுக வேண்டாம் நினைக்கிற குரூப் ஏடிஎம்கேக்கும் ஏடிஎம்கே வேண்டாம் நினைக்கிற குரூப் டிஎம்கேக்கும் போட்டு போயிட்டு இருப்பாங்களே தவிர அது வந்து ஒரு மெம்பர்ஷிப் டிரைவ் வந்து அவங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கல. அவங்க கூட்டணி கட்சியோட சப்போர்ட்டோட தான் போக வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க. அதுதான் விஜய் அவர்கள் பெட் பண்ணக்கூடிய இடமே. விஜய் அவர்கள்னா அவங்களுக்கு புதிய இளைஞர்கள் இல்லை. நீங்க வந்து இன்னைக்கும் சேர்க்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் ஏஜே வந்து ஒரு 40-45 தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு. நிறைய இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க, நிர்வாகிகளா மேல எல்லாமே அப்படிதான் இருக்கிறாங்க. ஸோ வந்து அதுதான் அவர் பெட் பண்றார். குடும்பத்துல ஒரு தாவேகா உறுப்பினர், தெருவில் 2 நிர்வாகிகள் நடக்க போறது இல்லை, அதெல்லாம் நடக்க போறது இல்லை. ஆனா வந்து ஒரு அமைப்பு ரீதியா மாவட்ட ரீதியா பிரிச்சு வச்சிருக்க ஒரு நல்ல விஷயம். அதுல வந்து ஸ்பிளிட் பண்ணி 120 மாவட்டம் பிரிச்சு வச்சுட்டு 2500 25,000 போட்டு வச்சிருக்காங்க. அந்த நம்பர்ஸ் வந்து சாத்தியப்பட்டாங்கன்னு வரும். ஆனா அவ்வளவுதான், அவன குடும்பத்துக்கு ஒரு ஓட்டுங்களாம் வந்துட முடியுமான்னு நினைக்கல. ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு வந்து 8 கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க. நமக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு விஜய் ரசிகர் இருப்பார்ல, அதை பிளான் பண்ணி சொல்றாங்க. ஆமா, 3 கோடி வீடாவது இருக்கும் நம்ம நம்பலாம். 3 கோடி ஒரு வீட்டுல ஒருத்தர் அப்படின்னா 3 கோடி ஓட்டு வந்துடும். 3 கோடி ஓட்டுன்னா படுத்துக்கிட்டே முதலமைச்சர். இதெல்லாம் எம்ஜிஆர் வாங்காத, கருணாநிதி வாங்காத, ஸ்டாலின் பார்க்காத ஓட்டுன்னு சொல்லிக்கலாம். அதெல்லாம் நடைமுறை இலக்கு அப்படிதான் இருக்கணும். அப்கி பார் 400 பார்னு சொன்னார்ல, அவருக்கு தெரியும் 400 கிடையாது, சொன்னவருக்கு தெரியும் 400 கிடையாது. ஆனா அப்கி பார் 400 பார்னு அந்த டார்கெட்டை ஹைட்டா வைக்கும் போது அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு. அப்போ வந்து குடும்பத்துக்கு ஒருத்தருங்கிறது சரிதான், நடக்க போறது இல்லைங்கிறது. இன்னைக்கு செயற்குழுல பேசினாலும் டிசம்பர் வரைக்கும் அவருடைய பயணங்கள் முடிகிற வரைக்கும் இந்த கூட்டணி சார்ந்த விஷயங்களை டிசைட் பண்ண முடியாதுங்கிறது தான். அவர் வந்து பல்ஸ் பார்த்துட்டே இருப்பாருன்னு சொல்லுவார். பல்ஸ் அவருக்கு ஃபேவரா வர அவர் வேற மாதிரி முடிவு எடுப்பார். பல்ஸ் அவருக்கு ஃபேவரா இல்லைன்னா அவர் மாற்றி முடிவு எடுப்பார். என்ன செய்யப்படுறான்னு பொறுத்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரத்தையும் காத்துகளையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.